அர்ஜயம் என் ஆபீஸ் உள்ள கேட்கறான் ஏன்னா மயிர் போட முடியுமாடா நீ கேஸ் கொடுத்துன்றான். அப்ப என்னன்னா சட்டம் இருக்குதா இல்லையா? முதல்ல அப்படியே சொல்லுங்க, ரெக்கார்ட் பண்றாங்க. சட்டம் அதுக்கெல்லாம் புட்டி வச்சு தரேன் எல்லாம். இல்ல இப்போ நீங்க பேசுறது சொல்லுங்க. நேத்து வந்து நான் லோடு குறைச்சி போடு, ஒரு டன்னுக்கு 100 ரூபா கம்மி. கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாட்டுடைய அசோசியேட்டில் வந்து 550 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, பக்கத்துக்கு வரீங்களால 2200 யூனிட் போடுறாங்கன்னா, நான் 2000 ரூபா தான் யூனிட் போடுறேன், 550 ரூபா டன்னு போடுறாங்க. மற்ற இதில் நீங்கள் கேட்டுங்க, நான் விசாரிங்கண்ணா, நீங்கள் பேப்பர் காரு போடுறாங்க, நான் 500 போடுறேன். இதில் டன்னுக்கு எனக்கு 100 ரூபா குறைச்சி போடுன்னா நான் எப்படி நான் போட முடியும்? எனக்கு மருந்து வேலை டபுள் ஆகி போச்சு, 3600 பாக்ஸு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெடி மருந்து நானல் வந்து நான் 14 ரூபா வந்து 28 ரூபா ஆகி போச்சு. ஆளுங்க சுத்தமாக இல்லை, நான் வெயிலுக்கு ஆளுங்க நிற்காமல்லாம் ஓடி போயிட்டேன், மிஷின் மூடி வச்சுன்னுக்கிறேன். உழந்த அந்த சீட்டை எடுத்து என்னால் சீட்டை போட முடியும். வட்டிக்காரங்கிட்ட அவனுக்கு வட்டி கட்ட முடியல, கடத்தை கட்ட முடியும், கடத்தை கட்ட முடியல. தண்ணி வெளியே வாங்குறேன், தண்ணி விலைக்கு வெளியே வாங்குறேன்னா இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு 500 ரூபா ஒரு டன்னுக்கு நான் ஒரு லோடு கம்மினா என்னால் எப்படி போட முடியும்? நான் 9வது வார்டு கவுன்சிலர் ஆளுங்கட்சிக்காரன், உன்னை இல்லாத பண்ணிடுவோம், உன்னை கோரியை நடத்த விட்டாத பண்ணிடுவேங்கிறான். இந்நேற்று இவங்களெல்லாம் அந்த ஊருக்காரை கூட்டு, ஊர் துணைத் தலைவர், முன்னாள் கவுன்சிலரு ரவி அண்ணங்க வாண்ணா சங்கர் அனில்ண்ணா இவங்களெல்லாம் கூட்டு வச்சு நான் எங்கே கேட்குறேன், அத்தனை பேர் மத்தியில் வந்து உன்னை கழுத்து அறுத்துருவோம், இதுக்கெல்லாம் ஃபுட்டேஜ் இருக்குது சார், நான் ஆதாரம்லாம் சொல்ல அறுத்துருடா உன்னை. நீ எந்த ஊரில் வந்து எங்கே இது பண்ணுற, நீ இது ஏன் ஊர்றா, நீ அப்படி தான் போகணுன்னு அதிகாரம் பண்ணுறான். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் மறுபடியும் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், என்ன பிடிங்கிரி வேடான்னு கேட்குறேன். எத்தனை பேரும் சாட்சிக்கிறாங்க கேளுங்க, இத்தனை பேரும் சாட்சிக்கிறாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். இதுதாங்க ஐயா அசோசியேட்டில் யூனியனில் நிர்ணயிச்சுக்கிற ரேட்டு, நான் போட்டுக்கிற ரேட்டையும் பாருங்கள். பத்திரிக்கையாளங்க நியாயப்படி பொதுநிலையாக நடந்துங்க, நியாயத்தை நிலைநாட்டுக்கு நான் இதான் கேட்குறேன். இங்கே நாங்கள் லோக்கலில் எங்களால் தொழில் செய்ய முடியல, போட்ட முதலுக்கு 1 ரூபா வட்டி எடுக்க முடியல, எங்களால் கடனை கட்ட முடியல, வாங்கின கடன் கிடைச்ச என்னால் முடியாத என் உயிர் தான் இருக்குது. நான் அதுக்கும் தயாராக இருக்கு, எழுதி வச்சுட்டு நான் இறந்துடும். இது என்னுடைய கடைசி நான் ரிப்போர்ட்டாக நான் வாக்குமூலம் முடியும், என்னால் நடத்த முடியல இந்த தொழிலில். இப்படி தான் நான் அநியாயமாக நடக்குன்னு சொன்னால் நான் அவன் என்னை கொல்ல தேவை, நானே இறந்துருவேன்.